என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆவியானவரே, நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. आत्मा लगातार हमें चलाइए, இயேசுவின் மூலம் பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया। இந்த நாளுக்கென்று செய்திக்காக நான் நேற்று தினத்திலே வீட்டில் ஆயத்தமா आज के இருக்கும்போது दिन के लिए, प्रभु के वचन के लिए मैं कल इंतजार जब कर रहा था வார்த்தையே ஒன்றும் கிடைக்காம இருந்துச்சு. और वचन ही नहीं मिला था, நைட் ஒரு 9-10 மணி இருக்கும். और रात को 9-10 बजे हुई थी சத்தம் போட்டு 2 பாட்டை படிச்சேன். और ऊंची आवाज से मैंने 2 गीत गाए। हालेलुया। हालेलुया। ஒரு அருமையான வார்த்தை கொடுத்தார். एक अच्छा वचन प्रभु ने दिया मुझे। பிரசங்கி 3ஆம் அதிகாரம், प्रसंगी सबब द्वेषक के पुस्तक पर 3வது அதிகாரம் 3रा अध्याय 9, 10, 11 9, 10, 12 வரை काम करने वालों को अधिक परिश्रम से क्या लाभ होता है? मैंने उस दुख भरे काम को देखे है और परिश्रम परमेश्वर ने मनुष्यों के लिए ठहराया है कि वे उसमें लगे रहे। उसने सब कुछ ऐसा बनाया है कि अपने 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 समय पर वे सुंदर होता। फिर उसने मनुष्य के मन और आनंदी अनंत काल का ज्ञान उत्पन्न किया है। तो भी काल का ज्ञान उत्पन्न किया है, वह आदि से अंत तक मनुष्य बुझ नहीं सकता। हालेलुया। हालेलुया। வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறோம் और बहुत से प्रयास करते हैं। हालेलुया। हालेलुया। கடினமான பிரயாசங்களை படுகிறோம் और बहुत कठिन परिश्रम हम करते हैं। எனக்கு தெரிந்து मुझे யாக்கோபு மாதிரி யாருமே பிரயாசப்பட்டிருக்க முடியாது। याकूब जैसा कोई भी प्रयास नहीं किया होगा। ஒரே ஓட்டம் தான், बहुत वो प्रयास करता था, இரவெல்லாம் ஓட்டம், दौड़ता ही रहता था, ஆடு மேய்க்கிற வேலை, और वो भेड़ चराने का काम। हालेलुया। हालेलुया। எப்படியாவது என்னுடைய விருப்பமான ஒரு திருமணம் நடக்கணும்னு சொல்லி ஓடுறான்। ऐसे ही मेरे चाहत का शादी हो जाए करके बहुत दौड़ता है। அதுக்கு அப்புறம் இன்னொரு 7 வருஷம், उसके बाद और 7 साल கடினமான பிரயாசம், बहुत कठिन परिश्रम किया था। हालेलुया। 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 ஆனாலும் அதுல சந்தோஷமா இருக்க लेकिन முடியுதா? फिर भी वो उस पे खुश था क्या? 2 परिवारங்களாய் போச்சு, 2 परिवार बन गए उसके, சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாம் பெருகி போச்சு, और पैसे जायदाद बहुत बढ़ गए थे उसे। हालेलुया। हालेलुया। அவ்வளவு மேன்மைகளையும் சுமந்துட்டு வரான்। उतना महिमा वो उठाकर लाता है। हालेलुया। அழைக்கப்பட்டவன், और बुलाया किया தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தெரிந்து और கொள்ளப்பட்டவன், माता की गर्भ में जब था तब से बुलाया गया। எவ்வளவுதான் ஓடி कितना भी भागे, உலகத்தையே உருண்டையா கையில பிடிச்சிட்டு இருந்தாலும் पूरी दुनिया को गोल बनाकर हाथ में रखेगा तो भी அவ்வளத்தையும் ஒரு நாள் என்ன பண்ணா? सब कुछ एक दिन क्या किया उसने?
என்ன பண்ணா? क्या किया था? ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி. नदी के उस पार कर दिया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் இருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ये सब முடியாது. रहकर भी मुझे खुशी नहीं मिलती है। ஹalleluya. हालेलुया। மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அங்க போங்கப்பா. अपने पत्नी बच्चे सभी को उस पार ஆடு कर மாடெல்லாம் दिया। தூக்கி அங்க போட்டு सभी अपने जो भेड़ है जो गाय है सब தனித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தான். वो अकेलेपन में प्रभु के सन्निधान में आया। ஹalleluya. हालेलुया। யாக்கோபு எப்படி வந்தாரு? याकूब कैसे आया था? தனித்து अकेलेपन में கர்த்தருடைய சமூகத்துல வந்து எப்படி ஜெபிச்சான்? अकेला होकर प्रभु के सन्निधान में कैसा बोला? நீர் என்னை ஆசீர்வதிக்க விட்டால் यदि आप मुझे आशीष न दोगे நான் உம்மை விட மாட்டேன். आपको जाने नहीं दूंगा। ஹalleluya. हालेलुया। வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே शास्त्र कहता है कि प्रभु के அதுல வேதனை आशीर्वाद ही இருக்காது. ऐश्वर्य देती है, उसमें वेदना नहीं हालेलुया, होती है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் प्रभु के आशीष நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது. ऐश्वर्य देता है, அவர் கொடுத்தார்னா அதுல சமாதானம் और உண்டு. यदि वो दिए तो उसमें शांति அவர் होगी, கொடுத்தார்னா அதுல ஆசீர்வாதம் यदि உண்டு. वो देगा उसमें आशीष होगी, அதுல நிறைவு உண்டு, उसमें भरपूरी होगी, சமாதானம் உண்டு. शांति होगी। உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேறு, दुनिया जो देती है आशीष वो अलग है, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேறு. प्रभु जो आशीष देती है वो अलग है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் प्रभु தான் के आशीष को पाने के बाद ही இந்த செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு வேலைக்கு ये வந்துச்சு. सारे जो जायदाद जो पैसे है उसको मदद होगी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்ம சர்ச்சில் வந்து காணிக்கை போடுறோம். हम कलीसिया में आके दान देते हैं, எதுக்கு போடுறோம்? क्यों देते हैं? இதெல்லாம் பண்ணவர் அவருக்கு அது பண்ண முடியாதா? ये सब करने वाले उसको वो खुद का ऐसा नहीं कर सकते, நம்ம कलीसिया கொடுத்து का தான் नहीं அந்த चला सकते। அந்த சர்ச் நடக்க போதா? हम देकर ही वो कलीसिया चलने वाला है क्या? ஹalleluya. हालेलुया। இந்த பணங்கள் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து வருது? ये पैसा और आशीष कहाँ से आती है? இந்த பூமியில என்ன இருக்குது? इस पृथ्वी में क्या है? நம்ம விதை விதைச்சோம். हमने बीज बोया, கோதுமை விதைச்சா கோதுமை வரணும். हमने गेहूं का बीज बोया तो गेहूं आएगी, கோதுமைக்கு உள்ள और गेहूं के अंदर நம்ம விதைக்காத களைகள் முள்கள் வருகிறது. और उसके जो बोया नहीं गया ऐसे जो कांटे भी पड़ते हैं। காரணம் என்ன? कारण क्या है? இது சபிக்கப்பட்ட பூமி. ये श्रापित भूमि है। இந்த பூமியில இருந்து நீங்க அரிசி சம்பாத்தியம் பண்ணாலும் கோதுமை பண்ணாலும் பணத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் அது என்ன உண்டு? ये पृथ्वी से अगर आप चावल निकालेंगे, गेहूं के फसल भी काटेंगे, उसमें क्या शाप मिलेगी? उंटु। श्राप रहेगी। हालेलुया। हालेलुया। இந்த சாபத்தை ஆசீர்வாதமா ये श्राप को மாற்றும்படியாக आशीष में बदलने के लिए ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய சமூகத்திலே நாம் படைக்கிறோம் प्रभु के காணிக்கைகளை. सन्निधान में हम दान देते हैं, बीज बोते हैं। ஹalleluya. हालेलुया। அதே ஆண்டவர் और वो परमेश्वर ஆசீர்வதித்து आशीष देता है उसे। ஹalleluya. हालेलुया। அதுல வியாதி இருக்காது, और उसमें बीमारी नहीं होती है, அதுல நிறைவு உண்டு. उसमें भरपूरी होती है। கர்த்தர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் அதுல ஒரு பெருக்கத்தை प्रभु பார்ப்போம். में छोटी चीज भी दिया होगा, उसमें बढ़ोतरी आप देखोगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பயங்கர டென்ஷனோட ரெண்டு கை நிறைய வச்சிட்டு இருக்கதை காட்டிலும் बहुत समस्या से पूरे दोनों हाथ भरा हुआ से बढ़कर அமெரிக்கையோடு கூட இருக்கிற கொஞ்சத்துல शांति से जो थोड़ा मिला है நிறைவு उसमें உண்டு. भरपूरी होती है। ஹalleluya. हालेलुया। என் வாழ்க்கையில நிறைய மேன்மைகளை நான் हमारी பார்த்தேன். जिंदगी में बहुत उन्नति को हमने देखा है। ஹalleluya. பெரிய हालेलुया। ஆசீர்வாதங்களை சின்ன வயசுல நான் பார்த்தேன். बहुत आशीषों को बचपन से मैंने देखा है, அவ்வளவு பாடு கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டேன். और उतने क्लेश और दबाव को भी मैंने இப்போ देखा है। ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்னால अभी பார்க்க हर முடியும். एक दिन प्रभु के आशीष को हम देख पाते हैं। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை உணர முடியுது. हर एक दिन मैं उसकी महिमा को महसूस कर पाता हूँ। ஏதும் இல்ல कुछ नहीं है करके என்ற கவலை இல்ல, कोई चिंता नहीं है, मेरे துணையாளர் जो என்னை साथी விட்டு मुझे छोड़कर नहीं गया है, விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், जो वायदा दिया है वो पूर्ण करने की சொன்னதை योग्य है। செய்திடும் நம்புவேன் இறுதிவர். हम भरोसा करेगा आखिर तक। नंबुवे निरुदिवरे। हालेलुया। हालेलुया। இதுவரை நடத்தினவர் अभी तक जो संभाला இன்னமும் நடத்த வல்லவராக आगे भी இருக்கிறார். चलाने के लिए सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। ஆனா நம்முடைய வாழ்க்கையில लेकिन हमारी जिंदगी में வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு प्रयास उठाकर और चिंता के साथ जो काम करते हैं அதுல பலன் என்ன? उसमें बल नहीं है। ஹalleluya. हालेलुया। பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. सबोपदेशक का पहला अध्याय 3रा वचन हम पढ़ेंगे। சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்துல அவனுக்கு பலன் என்ன? उस सब परिश्रम से जिस मनुष्य धरती पर करता है उसमें क्या लाभ प्राप्त होती है? ரிசல்ட் என்ன? उसका उत्तर क्या है? ஹalleluya. அதை பெற்றுக்கொண்டாச்சு, उसको पा लिए है, ஆனா அதுல சந்தோஷம் இல்லைன்னா அது लेकिन பெற்று என்ன उसमें खुशी பிரயோஜனம்? नहीं है तो पाकर क्या लाभ है? ஹalleluya. हालेलुया। மனுபுத்திரர் பாடுபடும்படி मनुष्य 10ஆம் जो வசனம், प्रयास उठाता है, जो परिश्रम தேவன் करता है, அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே. 10वां वचन में लिखा है प्रभु ने जो दिया गया उनको जो काम। ஹalleluya. हालेलुया। தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்க தொல்லையை நான் கண்டேன். और प्रभु ने उनको जो दिया गया काम को मैंने देखा। ஹalleluya. 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. पहला अध्याय 13 वचन हम पढ़ेंगे। பிரசங்கி, सबोपदेशक। வானத்தின் கீழ் நடப்பிப்புகள் எல்லாம் और मैं आसमान के नीचे जो भी हुआ ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்ததற்கு
என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். और हालेलुया। मैंने अपने मन लगाया कि जो कुछ सूर्य के नीचे किया जाता है उसके भेद बुद्धि से सोच सोच कर मालूम करूं। हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। நமக்கு अनेक காரியங்கள் நமக்கு முன்பாக हमें வைக்கப்பட்டிருக்கிறது. बहुत कार्य हमारे सामने रखा जाता है। हालेलुया। हालेलुया। இதெல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நாம் எதை தேடுகிறோம்? ये सभी आपके सामने रखा जाता है, आप किसको ढूंढते हो? हालेलुया। 100 வயசு வரை குழந்தையே இல்ல. 100 साल बच्चे जो नहीं थे, திடீர்னு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு. अचानक प्रभु बच्चे दिया उसको। ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? इब्राहिम ने क्या किया? அந்த குழந்தையை கொஞ்சிட்டு இருப்பாரு. वो जो बेटे है उसकी संतान से वो खुशी 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 खेलता होगा। அதுக்கு முன்னோட்டி யாரை கொஞ்சிட்டு இருப்பாரு? उसके पहले वो किसको खुशी खुशी खेलता था? ஆண்டவரே। प्रभु से खेलता था। அதுக்கப்புறம் उसके बाद ஐயோ என் பிள்ளை, अभी मेरे बेटे, என் செல்லம், मेरे जो प्यारा है। हालेलुया। हालेलुया। சிலவங்க ஆசீர்வாதங்களை புகஞ்சிட்டு இருப்போம். कुछ कुछ लोग अपने आशीष जो है उसको आप खुशी मनाते उसको रखते हैं। हालेलुया। हालेलुया। தேவனை விட அதிகமா நம்ம எதையாவது இம்பார்ட்டன்ட் பண்ணா प्रभु से बढ़कर यदि आप किसी को ज्यादा स्थान ஆண்டவர் அத दोगे, பலி செலுத்திட்டு கூடுவார். प्रभु उसे बलि दो करके बुलाएगा। அப்பதான் நமக்கு பெரிய சங்கடமா இருக்கும். तभी आपको बहुत क्लेश होगी, संकट होगी। தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த நற்சாட்சி கெட்டு போயிருமோ இந்த காரியத்தை நம்ம செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டுனா நம்மளால செய்ய முடியாது. प्रभु के ये कार्य देख के मैं अच्छा बच्चा हूँ, जो अच्छा गवाही है वो मिट जाएगा क्या करके आप नहीं कर पाओगे। கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் போனாலும் பரவாயில்ல, நான் இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னா உலகம் வந்துட்டுன்னு அர்த்தம். थोड़ी देर के लिए प्रभु का प्रसन्नता चलेगा भी जाएगा चलेगा, लेकिन ये मुझे चाहिए पकड़ कर ஆண்டவர் रखूंगा। அப்படிப்பட்ட நியமித்திருக்கிற தொல்லையை கண்டேன். ऐसे नियमित किया गया ऐसे कार्य को मैं देखा। நாம் தேவனை திருப்திப்படுத்துகிறோமா? हम प्रभु को तृप्त करते हैं क्या? நம்முடைய சுய மாம்ச விருப்பங்களை நிறைவேற்றுகிறோமா? या फिर आपके खुद के जो मांस से भरे हुए इच्छाओं को पूर्ति करते हैं? நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ पता है? நான் நினைச்சா मैं सोचा तो ஏன் அப்படி நான் வந்துட்டனால என்ன வந்துட்டு சுயம் வந்துட்டு मैं करके आया तो क्या हुआ? खुद का जो घमंड आ गया है। நான் இல்ல, मैं नहीं हूँ, என் பலன் இல்ல, मेरा बल नहीं है, என் தாளம் இல்ல, मेरा टैलेंट அப்படி नहीं है। கிருபைன்னு சொல்லி போயிட்டோம்னா தப்பிச்சிடும். प्रभु का अनुग्रह करके बोल के गया तो हम बच जाएंगे। हालेलुया। हालेलुया। உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய். तेरे कारण मैं एक सेना को पार மதிலை करूंगा தாண்டுவேன். और चट्टान पार கர்த்தருடைய करूंगा। ஆசீர்வாதம் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல. प्रभु के आशीष नहीं तो मुझे कुछ அப்படின்னு नहीं है। முதல் ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தேன்னா ऐसे पहला स्थल यदि प्रभु को दोगे तो இந்த சோதனையில இருந்து நம்ம ஜெயிக்கலாம். ये क्लेश से आप बच जाओगे। हालेलुया। ये जो परीक्षा அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் सभी को செய்திருக்கிறார். अपने अपने समय में भरपूरी से बनाता है உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். और पृथ्वी को भी उनके मनों में रखा है। ஆதலால் इसीलिए தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். प्रभु आदि से अंत तक जो क्रिया है वो मनुष्य कभी सोचने पहचान नहीं सकता है उसे। हालेलुया। நம்ம அறியவே முடியாது. आप जान भी नहीं सकते ஆனா उसे। வேதத்துல ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் நம்ம பார்க்கலாம் நல்லா அறிஞ்சவங்க. लेकिन प्रभु शास्त्र में एक दो लोग हम देखते हैं बहुत को प्रभु को अच्छे तरीके से जानने वाले लोग, நல்ல ஒரு மனுஷன், बहुत अच्छे व्यक्ति है, தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றவன், प्रभु से अच्छा गवाही पाया हुआ व्यक्ति, உத்தமனும் சன்மார்க்கனும் அவனை போல பூமியில ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி ये போட்டு धर्मी और धर्मी और अच्छा है, इससे जैसा दुनिया में और कोई नहीं है करके वो गवाही पाया है प्रभु से। कौन है वो? யோபு। हालेलुया। अय्यूब। யோபுடைய வாழ்க்கையில திடீர்னு வந்துச்சு பாருங்க பிரச்சனை. अय्यूब की जिंदगी में अचानक जो समस्या எல்லாத்தையும் இழந்துட்டான். सब कुछ उसने खोया। சொந்த மனைவி கூட அவனை ஏசிட்டு போறா। खुद की पत्नी भी उसको डांट कर जाती है। हालेलुया। இன்னும் நீ உத்தமத்துல உறுதியா இருக்கீங்க। अभी भी तो धर्मी बन के क्या मिलेगा? ஜீவனை விடு। अपने प्रभु को इनकारो और मरो। हालेलुया। हालेलुया। சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட நெருக்கங்கள் குடும்பத்துல இருந்து வரும்। कभी-कभार ऐसा दबाव परिवार से भी आएंगे। हालेलुया। हालेलुया। நம்முடைய சரீரம் உருவழிந்து வியாதிப்பட்டு போயிருக்கும்போது हमारा शरीर जब बीमारी से ढका हो जाता है, भरा हो जाता है, காரணமில்லாத காயங்கள், बिना कारण का जो घाव मिलती है। हालेलुया। हालेलुया। சொந்த நண்பர்கள், खुद के जो मित्र है, நமக்கு ஆறுதல் படுத்தும்படியாக வந்தவர்கள், हमारे लिए जो तसल्ली देने के लिए आए थे, மனம் வேறு சிந்தையாகி और मन बदलकर இவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பான் ये உங்களுக்கு, शायद बहुत बड़ा गुनाह किया होगा, அதனால தான் இப்படி ஒரு பீடை, इसीलिए इतना ऐसा उनको पीड़ा हो रही இப்படி है, ஒரு வாத ऐसा एक उनको बीमारी आई என்று है, சொல்லி ऐसे बोलकर நண்பர்கள் சத்ருவாய் மாறினார். जो मित्र है वो शत्रु बन गए थे। हालेलुया। हालेलुया। ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? யோபு लेकिन फिर भी अय्यूब 42:2ல क्या कहता है? யோபு 42:2ல என்ன சொல்றாரு? 42 में कहता है वो, प्रभु சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் என்பதை நான் सारी चीजों को அறிந்திருக்கிறேன். करने के लिए आप सामर्थ्य हो करके मैं जानता हूँ। நீர் செய்ய நினைத்தது आप जो सोचे हो करने के தடைபடாது என்பதை लिए कभी அறிந்திருக்கிறேன். रोका नहीं जा सकता है। हालेलुया। हालेलुया। அவர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது वो मेरी தடைபடாது। जिंदगी में जो करने के लिए जो सोचा है हालेलुया। वो ஒரு कोई 6 रोक नहीं மாசம் सकता। பிரச்சனை வந்துச்சு, 6 महीना समस्या आया था, எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், सब कुछ खो गया था, சுரண்டிட்டு வீட்டுல உட்கார்ந்திருக்கான்। और वो अपने खुद को वो समस्या और बीमारी के कारण वो हालेलुया। क्लेश थे। அப்படிப்பட்ட பாடு உபத்திரம் உங்களுக்கு வருதா? ऐसे क्लेश दबाव आपको आती है क्या? நெருக்கம் வருதா? दबाव आती है क्या? हालेलुया। हालेलुया। நாம் அறிந்து கொள்ளணும், हमें जानना है
தேவரீர் சகலத்தை செய்ய प्रभु வல்லவர். सारे कार्य करने के लिए அவர் सामर्थ्य செய்ய है। நினைத்தது தடைபடாது और वो என்பதை करने के அறிந்திருக்கிறேன். लिए जो सोचा है वो कभी रोका नहीं जा सकता करके मैं जानता हूँ। ஹalleluya. हालेलुया। சோதிக்கப்பட்ட பின்பு அவன் சொல்றான், டிக்ளேர் பண்றான், परिश्रम के நான் बाद போகும் வழியை அவர் அறிவார். मैं जो जहाँ जाता हूँ वो जानता है। நான் சோதிக்கப்பட்ட பின்பு मेरी परीक्षा के बाद 22 கேரட்ல கோல்ட் ஆயிரும்னு சொல்றானா, 22 कैरेट का सोना बनेगा बोला है। 23 ஹால்மார்க் 24 कैरेट का जो सोना சுத்த பொன்னாக விளங்குவேன்னு बनाऊंगा சொல்றான். हॉलमार्क बनाऊंगा करके वो कहता है। ஹalleluya. हालेलुया। அப்ப யோபுக்கு தேவனை அறிந்திருந்தான். तो अय्यूब जो था प्रभु को जानता था। ஹalleluya. हालेलुया। தேவனை அறிந்திருக்கிற प्रभु பிள்ளைகளாக के जानने वाले बच्चे आपको बनना है। இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு अभी की ஒப்பானது जो அல்ல. समस्या आने वाले जो भरपूरी जो आशीष के அது लिए तुलना சீக்கிரத்தில் नहीं நீங்கும் இந்த लगती है। லேசான உபத்திரவம். और जल्दी ही खत्म हो जाएगा ये जो छोटी क्लेश है। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ये सब कुछ नहीं है। ஆண்டவரை என்னெல்லாம் அடிச்சாங்க, प्रभु को जो कैसे मारा गया கண்ணை था, கட்டிட்டு கண்ணத்துல அரண்டி आग बंद करके उनको காரி துப்பி गाल में भी मारा गया, அவமானப்படுத்தி उनको ऊपर थूका गया। உன்னை அடிச்சது யார் சொல்லும்போது நான் யார் தெரியுமா இறங்குனாரா? और तुम्हें कौन मारा करके पूछते समय मैं मांस कौन हूँ, तुझे एलुमिचा। पता है क्या? वो मांस उठाया था क्या இல்ல, उसने? அவர் नहीं வந்த வேலை வேற, அந்த वो வந்த आया வேலையை था। பண்ண விடாம उस काम को न पूर्ण करने जैसे ஹalleluya. பிசாசு பயங்கரமான ஆளு. शैतान बहुत चतुर है। சில பாஸ்டருக்கு கொட்டாய் விட்டா பிடிக்காது. कुछ पासवान को ऐसे நல்ல மெசேஜ் போயிட்டு இருக்கோம், उमस எவனா उबासी ஒருத்தங்க होते हैं கொட்டாய் उसको। விட்டானா தடுமாடி ட்ராக் மாதிரி புலி जो அடிக்க उबासी வந்தாலும் लेते கொசு हैं அடிக்க कोई लोग जो ஆரம்பிச்சிருவாரு. पासवान को अच्छा नहीं लगता, कोई किया तो उसको बहुत डांट पड़ती है। ஹalleluya. हालेलुया। அழைப்பு என்னது? बुलावट क्या है? ஒரு பட்டணத்துல வந்து டெய்லி ஒரு புலி வந்து அடிச்சிட்டு போயிருது, யாரையா ஒருத்தர் கொண்டு போட்டு போயிருது. एक शहर में रोज एक शेर आती है और लोगों को मार के जाती है रोज। உடனே இந்த ஊர்லயே நல்ல புலி அடிக்கிற ஒரு வேட்டைக்காரனை பார்க்கணும்னு சொல்லி பார்த்து और उस शहर में ही अच्छा जो शेर को मारने वाला कत्ल करने वाले को ढूंढने के लिए करके वो அவரு வந்து ஊரை வந்து சுத்தி பார்த்தாரு, எந்த வழியா வருது எல்லாம் ட்ராக் எல்லாம் போட்டு இந்த இடத்துல ஒரு மேடை போட்டுரு, और ये जो शेर कहाँ से आता है पूरा वो रास्ता सब उन्होंने देख எனக்கு रखा துப்பாக்கி था। வேணும், குண்டு வேணும். और उनको मुझे गन चाहिए, बॉम्ब चाहिए, सब लेकर ஹalleluya. ஒரு மரத்துல எனக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டுருங்க, मुझे पेड़ के ऊपर एक स्टेज बना दो मेरे நான் लिए, மேல ஏறி உட்கார்ந்து விடுவேன். मैं ऊपर बैठ जाऊंगा। கரெக்டா அந்த சிங்கம் புலி எல்லாம் வரும்போது நான் ஷூட் பண்ணிடுவேன். और अचानक जब वो शेर आएगी, இதுக்காக அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நல்ல ஸ்டேஜ். जब वो शेर आएगी मैं उसे मार दूंगा, इसलिए उसको अच्छा स्टेज बनाया था। ஹalleluya. நல்ல அருமையான கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. और अच्छे एक जगह को ग्राउंड सब तैयार करके दे दिया उनको। ஹalleluya. हालेलुया। இவர் வந்து ஆயத்தமாயி கபகபன்னு வந்து நிக்காரு. ये तैयार होकर வல்லமையான बहुत ஊழியக்காரர். तैयारी से सामर्थ सेवक आके खड़ा है। ஹalleluya. அடி हालेलुया। வந்தது எதுக்கு? அழைப்பு எதுக்கு? आया किसी लिए आया था? சிங்கத்தையும் புலியும் அடிக்கிறதுக்கு. शेर और टाइगर को मारने के लिए आया था। ஆயத்தமா இருக்கும்போது और जब वो तैयार था அந்த மரத்துல ஒரே கொசு வந்திருக்கு. और वो पेड़ घेर के बहुत मच्छर आए थे। கொசு வந்ததுல என்ன ஆயிட்டு, துப்பாக்கில வச்சுட்டு கொசு அடிக்கலே டைம் சரியா போச்சு. मच्छर आने से क्या हुआ, वो गन को नीचे रख के वो मच्छर मारने के लिए समय बीत गया था। சிங்கம் மறுபடியும் புலி வந்து அந்த ஊர்ல ஆள அடிச்சிட்டு போயிட்டு. शेर वापस आकर लोगों को भी मार के चला गया। ஹalleluya. हालेलुया। இப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் எதுக்கு? इसीलिए हमें बुलाया गया, किसी लिए बुलाया गया है? ஹalleluya. हालेलुया। சிங்கத்தை அடிக்கிறதுக்கு. शेर मारने के लिए। ஹalleluya. हालेलुया। வல்லமையான ஊழியக்காரர். और सामर्थ्य सेवक है। ஆனா लेकिन இந்த பிசாசு என்ன பண்ணுது? ये शैतान क्या करता है, கொஞ்ச நேரத்துல थोड़ा देर में இவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை, ये इनको जो पसंद नहीं ऐसा एक कार्य को, சில பாஸ்டருக்கு எவனா சேட்டை பண்ண பிடிக்காது, कुछ पासवान को कोई कुछ मस्ती कर रहा है तो अच्छा नहीं लगता சில है, பாஸ்டருக்கு எவனா கொட்டாய் விட்டா பிடிக்காது. कुछ पासवान को कोई ऐसे उबास लेते हैं उनको अच्छा नहीं ஹalleluya. लगता है। அந்த கான்சன்ட்ரேஷன் அவுட் பண்ணி விட்டுரும். और वो जो सही तरीके से जो वो बदल देता ஹalleluya. है। हालेलुया। அப்ப நம்ம வந்திருக்கிற பெரிய வெள்ளமையான அந்த வார்த்தையை கொண்டு டெலிவரி பண்ண முடியாம, और जो हम जो सामर्थ से जो वचन लेकर आते हैं उसको हम बोल नहीं पाते ऐसे तरीके से। ஹalleluya. இந்த हालेलुया। சின்ன குட்டி பிசாசுகள் என்ன பண்ணிருது? ये जो छोटे छोटे शैतान क्या ஏதாவது करते ஒரு சாதாரண பாண்டங்களை பயன்படுத்தி என்ன பண்ணிடுவான்? हैं, நம்மளுடைய थोड़े से கான்சன்ட்ரேஷன் ये அவுட் छोटा பண்ணிடுவான். बर्तन कोई उपयोग करके हमारा जो सोच है हमारा विचार बदल देता है। வெளியேறப்பட்ட அழைப்பு. और वो बहुमूल्य बुलावट। ஹalleluya. हालेलुया। அந்த கான்சன்ட்ரேஷன் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சரி பண்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். और वो कंसंट्रेशन जो सोच है वो बदलने के बाद उसे सही करने के लिए आधा घंटा से அதனால ज्यादा ஆண்டவர் என்ன होगा। பண்ணாரு? इसीलिए प्रभु क्या करता है, கல்வாரி சிலுவையில कलवारी क्रूस में அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே, நான் தான் சொன்னாலே பின்னால கொண்டு और वो एक वचन मैं ही हूँ करके उठेगा तो सब लोग पीछे गिर जाएंगे। இறையாதேன்னு சொன்னா கடல் எல்லாம் அப்படியே நிக்கும். शांत हो जाओ बोलेगा तो लहर खड़ा हो जाता है, शांत हो जाती है। ஹalleluya. हालेलुया। தொட்டா वो அற்புதம், छुएगा तो चंगाई, ஊதுனா அபிஷேகம், और वो फूकेगा तो अभिषेक, பார்த்தா விடுதலை. और वो देखेगा तो छुटकारा। ஆனா ஒருத்தன் தாடி மயிரை பிடிச்சு இழுக்கறானா? लेकिन एक जन बाल पकड़ के खींचता है दाढ़ी के, ஹalleluya. हालेलुया। காரி துப்புறான், और एक जन थूकता है, அவமானமா பேசுறான். अपमान बात करता है बहुत, அவர் அதை பார்க்கவே இல்லை. लेकिन उसने वो नहीं देखा।
அவர் வந்த வேலை எதுக்கு? उसका काम क्या था आने वाला काम? மேப்படியான் தலையை நசுக்கி शैतान को सिर को कुचलना। ஹalleluya हालेलुया। சிலுவையில வெற்றி சிறக்க முடியும். क्रूस में विजय पाने का काम। அதுக்கு ஊடில நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அவுட் और பண்றதுக்கு उसके நிறைய बीच சதிகள் में जो अपने जो सोच विचार को बदलने के लिए बहुत कार्य आएंगे। அப்படி பிள்ளைகளாக நம்ம எதுக்கு उनके அழைக்கப்பட்டிருக்கோம்? बच्चे हम क्यों बुलाए गए? தேவரீர் சகலத்தையும் செய்ய प्रभु வல்லவர். सभी कार्य करने के लिए நீ सामर्थ्य हो। செய்ய நினைத்து आप தடைபடாது जो என்பதை सोचे हो कभी அறிந்திருக்கிறேன். रुकाया नहीं जा सकता है, अगर मैं மனைவி जानता போனானே, हूँ। पत्नी जाने दो, சரீரம் நமக்கு சப்போர்ட் பண்ணாம मेरे போனானே, शरीर ना अपने उपयोग நான் ना நம்பி होने இருந்த दो। ஆஸ்தி அந்தஸ்துகள் என்னை விட்டு मैंने போனானே, जो विश्वास किया, मेरे जायदाद, मेरे पैसे ஹalleluya मेरे हाथ ना நண்பர்கள் दिए, என்னை தூசித்தானே, मेरे मित्र मुझे भला बुरा कहे तो भी அவன் அறிந்திருந்தான் वो जानता है। நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். मैं आराधना करने वाले நான் परमेश्वर ऐसा சோதிக்கப்பட்ட है। பின்பு சுத்த பொன்னாக मैं விளங்குவேன். जांचने के बाद सही बहुत शुद्ध सोना के सना चमकूंगा। ஹalleluya हालेलुया। ஆகவே அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக इसलिए वो जो भी பெற்றுக்கொண்டான். पाया वो दुगनी आशीष में वापस पाया। ஹalleluya அப்ப हालेलुया। காலங்கள் அதினது காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. तो उस कालों के लिए उस चीजें रखा गया है। நம்ம எப்படி இருக்கணுமா? हमें कैसा रहना है? 12 வசனம் 12 वचन में लिखा है, மகிழ்ச்சியா இருப்பதும் खुशी रहना, உயிரோடு இருக்கையில் और जब जीवित हूँ நன்மை செய்வதுமே அல்லாமல் भलाई करने के अलावा வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று और कोई அறிந்தேன். भलाई मनुष्य को नहीं है करके लिखा गया है। ஹalleluya हालेलुया। நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? हम सब क्या करते हैं? மகிழ்ச்சியா இருக்கிறோமா? खुश है क्या? காலையில இருந்து சாயங்காலம் வரை என்ன ஆகுமோ யாத்திரை. सुबह से शाम तक क्या होगा, कैसे होगा? ஹalleluya हालेलुया। எப்படி ஆகுமோ? कैसा होगा? இது கூடாதே. ये तो नहीं हो सकता। முந்தானத்து ஒரு முழுவர் ஜெபத்துக்கு போயிருந்தேன் வெள்ளிக்கிழமை ஈசியா சர்ச். पिछले परसों में एक सारी रात प्रार्थना गया था। அங்க இந்த வார்த்தை சொன்னேன். वहां पर ये वचन कहा था। யோவான் 6ஆம் அதிகாரத்துல யோவான் 6वां अध्याय में ஆண்டவர் சீடர்கள்ட்ட கேக்குறாரு. प्रभु चेलों को पूछता है, வந்திருக்கிறவங்களும் 5000க்கு மேல புருஷர்களே வந்திருக்காங்க. आए हुए लोग तो 5000 पुरुष இவங்களுக்கு हैं, சாப்பிட என்னப்பா கொடுக்கலாம்? इनको खाने के लिए क्या देंगे? அவர் அறிந்திருந்தும் அற்புதம் பண்ண போது वो அறிந்திருந்தும் जानकर चमत्कार करूंगा இவங்க करके கிட்ட கேக்குறாரு. जानकर भी इनसे पूछता है। ஒருத்தன் சொல்லுதான் போதாதே, प्रभु का एक जन कहता नहीं இன்னொருத்தன் சொல்றான் होगा, கூடாதே. एक जन कहता है नहीं हो पाएगा, நம்ம ज्यादा है। வீட்லயும் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சாச்சுன்னா முதல்ல இதெல்லாம் எங்க நடக்க போகுது? हमारे घर में भी कुछ शुरुआत करने से पहले இந்த மாசம் ये ஓடிட்டு सब அடுத்த क्या- மாசம் என்ன பண்ண ये போறோம்? महीना गुजर के अगला महीना कैसे गुजरेगा? ஹalleluya இந்த பிரச்சனை हालेलुया। எப்படி சமாளிக்க போறோம்? ये समस्या को कैसे பிள்ளைங்களுடைய आप படிப்பு संभालना? காரியங்கள் पर बच्चों की पढ़ाई की மேன்மையான காரியங்களுக்கு விரோதமா நம்ம என்ன பண்றோம்? उन्नति போதாதே की चीजों के रुकावट में என்னாகுமோ? नहीं हो सकता है। யாத்திராகமோ क्या होने वाला है? ஹalleluya हालेलुया। இப்படிதான் நம்ம புலம்பிட்டு இருக்கோமா? ऐसे हम कुड़कुड़ाते हैं क्या? முழு வேதத்துல பெரிய அதிகாரம் கொண்ட இது எது அதிகாரம் இது? आपके पूरे शास्त्र में बड़ा अध्याय कौन सा है? புலம்பல் அதிகாரம் தான் ரொம்ப பெரிய அதிகாரம் विलाप के पुस्तक ज्यादा है क्या? இல்ல சங்கீதம் பெரிய அதிகாரமா? या फिर भजन संगीत ஹalleluya ज्यादा अध्याय है क्या? நம்முடைய வாழ்க்கைங்கிற புத்தகத்துல हमारी जिंदगी के पुस्तक पर புலம்பல் அதிகமா இருக்கா? विलाप और कुड़कुड़ाना अधिक है क्या? துதி ரொம்ப या நிறைய फिर இருக்கா? स्तुति ज्यादा है क्या? ஹalleluya हालेलुया। தாவீதுக்கு ஒண்ணுமே கிடையாது. दाऊद के पास तो कुछ नहीं था, படுக்கிறதுக்கு பாய் கூட கிடையாது. और सोने के लिए वो चटाई भी नहीं थी उसके வீடு पास, கிடையாது. घर नहीं था, ஹalleluya சொந்த பந்தங்களை போய் பார்க்க முடியாது. और परिवार रिश्तेदारों को அவனுக்கு देख இருக்கிற नहीं ஒரே ஆட மேய்க்கிறது सकता। தான். उसके बाद एक ही रिश्तेदार है, वो भेड़ है। ஹalleluya அவன் हालेलुया। பேசுறது அதிகமா ஆத்மா கிட்ட தான் और वो பேசுவான். खुद आत्मा से ही हमेशा बात करता है। हालेलुया। हालेलुया। ஆனாலும் लेकिन फिर भी அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாய் वो प्रभु காணப்பட்டான். को स्तुति करने वाले के देखा அவனை जाता है। ஆண்டவர் பெரிய ராஜாவாக और வைத்தார். उसको प्रभु बहुत बड़ा राजा बनाकर उछाला। ஹalleluya हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में புலம்பல் இருக்குனாச்சுன்னா அதிகமா विलाप புலம்பல் है, இருக்குன்னா कुड़कुड़ाना है तो कितना है, ज्यादा है அங்க क्या? என்ன இல்ல? वहाँ पर क्या नहीं है? தேவனுடைய அறிவு இல்லன்னு அர்த்தம். प्रभु का ज्ञान नहीं है, अर्थ है। தேவன் என்னோடு கூட प्रभु இருக்கிறார்ங்கிறது ये இல்ல. मेरे साथ है करके हालेलुया। वो ये ज्ञान नहीं है करके। என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறையில்லை, என்னாலும் நடத்துவாரே. ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। நம்முடைய ஆண்டவர் பெரியவர். प्रभु बड़ा है हमारा அவரால परमेश्वर, கூடாத காரியம் और ஒன்றுமே उससे இல்லை. असंभव कार्य कुछ नहीं। ஒன்றுமே இல்லாத ஒழுங்கினமான பூமியை இவ்வளவு அழகுபடுத்த जो முடியும். कुछ नहीं था, जो खाली था, उस पृथ्वी को इतना வாழ்க்கையை खूबसूरत மேன்மைப்படுத்த बना அவரால் முடியும். हमारी जिंदगी को महिमा से ஒரு भरने के लिए वो நொடி सामर्थ्य பொழுதுல है। கர்த்தர் நம்மளை உயர்த்த और एक முடியும். क्षण में वो आपको ऊंचा उठा सकता है। நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கணும்? हमारे दिल में क्या चलता है? நான் அழைக்கப்பட்டவன், मैं बुलाया गया हूँ, நான் தெரிந்து मैं கொள்ளப்பட்டவன், चुना गया हूँ, என் மேல கர்த்தருடைய தரிசனம் मेरे இருக்குது. ऊपर प्रभु के दर्शन है। சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் போகட்டும். परिस्थिति कैसे भी होने दो, சில நேரத்துல நம்மள யாராவது பாராட்டுவாங்க, कभी कभार को आपको कोई शाबाशी देंगे, சில நேரத்துல நம்மளை விட்டு தூரமா போயிருவாங்க. कभी कभार आपको छोड़ के दूर चले இதெல்லாம் जाएंगे, நடந்துகிட்டே இருக்கும். वो सब होते ही रहेगा। ஆனா நம்மளுடைய எண்ணத்துல என்ன लेकिन இருக்கணும்? हमारे सोच में क्या होना चाहिए? யோசிப்பு यूसुफ தேவனிடத்துல இருந்து தரிசனத்தை प्रभु பெற்றுக்கொண்டான். से दर्शन पाया था,
எது நடந்தாலும் வாழ்க்கையில தரிசனத்துக்கு जो விரோதமா भी போகல. होगा तो उसके जिंदगी में दर्शन की विरोध नहीं हुआ। ஹalleluya. हालेलुया। அந்த தேசத்திலே और उस देश में भी கர்த்தர் அவனுடைய பெருமிஷன் இல்லாம எவன் प्रभु கையும் उसके காலும் ஆடக்கூடாது परमिशन के போட்டார். बिना किसी के हाथ पैर नहीं हिलना चाहिए करके कहा। ஹalleluya. ஒரே हालेलुया। நாள் இரவுல एक ही रात में சிறையில இருந்து சிங்காசனம். वो बंदी से सिंहासन में पहुंच ஹalleluya. गया। हालेलुया। ஒரே ஒரு எஸ்தரோட ஜெபத்துல एक ही एस्तर की प्रार्थना के कारण முழு 128 நாடுகளுக்கு அவன் தான் கிங். वो 128 शहर को वो रानी बन गई थी। ஹalleluya. हालेलुया। நம்ம ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எப்படி हम प्रार्थना வச்சிருக்காங்க? करने वाले परमेश्वर के लोग होंगे तो ஹalleluya. हालेलुया। ஆகவே इसलिए நமக்காக வைராக்கியம் கொள்கிற ஒரு वो தேவன். हमारे लिए ढां से खड़ा होने वाला ஹalleluya. परमेश्वर है। எந்த हालेलुया। மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற कोई भी பையனான मनुष्य ஒளி. को प्रकाशन करने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் अय्यूब के வசனத்துல 5वां பாருங்க. अध्याय में 9वां वचन हम देखेंगे। நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை आप அறிந்திருக்கிறேன். सारी चीजों को करने के लिए सामर्थ्य हो करके मैं जानता हूँ। என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய நீர் मेरी வல்லவர் என்பதை जिंदगी में एक அறிந்திருக்கிறேன். चमत्कार करने के लिए आप सामर्थ्य मैं எனக்கு जानता மேன்மை हूँ। கொடுக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். उन्नति देने के लिए आप सामर्थ्य मैं जानता அவரால हूँ। செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? आपसे न किए हुए चमत्कार ऐसे कोई होगा क्या? ஹalleluya. हालेलुया। அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று आपसे உண்டோ? असंभव कोई चमत्कार है சில क्या? நேரத்துல நம்மளே முடிவு பண்ண இது யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. इससे तो मुझे कोई नहीं बचा सकता இந்த है। ऐसे வீட்டுல खुद सोचते சமாதானத்தை கொண்டே வர हैं। इस முடியாது. घर में तो शांति होगी ही नहीं कभी। இது திருந்தவே ये முடியாது. तो कभी सुधरेगा ही नहीं। ஒரு நொடி போதும். एक क्षण काफी है। ஹalleluya. ஒரு Hallelujah. சந்திப்பு சவுலை பவுலா மாத்திரும். एक जो मुलाकात सॉल को पौल बना देगा। ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைகளாய் और नहीं மாத்திரும். चाहिए करके ठुकराए हुए पत्थर को वो सीने का पत्थर बना देगा। நான் ஊத்தப்பட்ட நல்லது. और वो मैं क्लेश उठाया இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். आपके जो वाचाओं को मैं இந்த पढ़ लिया। உபத்திரம் நம்ம வாழ்க்கையில வர்ற 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம். और ये जो क्लेश है आपकी जिंदगी में 8वां 9वीं 10वीं का जो परीक्षा है இந்த वैसी, பரீட்சை நமக்கு வருவது நல்லது. और वो परीक्षा आना भला है। ஹalleluya. இந்த சோதனையில தான் நாம் புடம்படப்படுகிறோம். तो ये इस परीक्षा में आपको இல்ல बनाया जाता வெறுமனே ஒரு மண் கட்டியா இருப்போம். नहीं तो केवल एक मिट्टी का बर्तन बनोगे। ஹalleluya. हालेलुया। மண் கட்டி கீழ விழுந்துச்சுனா உடைஞ்சு और போயிடும். मिट्टी का जो बर्तन अगर नीचे அது गिरा तो टूट அக்னியில जाएगा। சோதிக்கப்பட்ட பின்பு அதை வச்சு மாளிகை கட்டலாம். और उसके अग्नि से अगर उसे परखा जाएगा तो वो बहुत अच्छे बर्तन बनकर ஹalleluya. रहेगा। हालेलुया। அப்படி தேவன் நம்மை புடம்பட அனுமதிக்கிறார். ऐसे प्रभु आपको बनाने के लिए बुलाया गया। ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்துல நடந்தாங்களே. इजरायली लोग 40 साल जो रेगिस्तान में चले थे அவங்க முறுமுறுத்துட்டே தான் இருந்தாங்க. वो कुड़कुड़ाए थे। அவங்க திரும்பி பார்த்துட்டே தான் वो இருந்தாங்க. पीछे घूमकर देख வணங்கா रहे थे கழுத்துள்ளவரா और இருந்தாங்க. न झुकने वाले गले ஆனா में थे। புறஜாதி மக்கள் சொல்லிச்சு लेकिन जो अन्य जाति के இவங்களுக்குள்ள ஒரு लोग தேவன் உண்டு. इजराइल में एक और परमेश्वर सर्ववल्लभ है, தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर है। அவங்க அறிஞ்சே கூட நம்ம அறியாம और இருக்கிறோம். उन्होंने जो जाना हमने नहीं जाना है। ஹalleluya. हालेलुया। நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் हमारे விளையாடுறது. अंदर जो अभिषेक है वो मूल्य है। ஹalleluya. हालेलुया। உயிரோடு இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கணும். वो जिंदा रहकर मगन रहने से बढ़कर ஹalleluya. நன்மை செய்து இல்லாமல் केवल भलाई ना किए வேற ஒன்றும் இந்த பூமியில கொடுக்கப்படல. इस दुनिया में और कुछ आपको दिया नहीं गया है। சில நேரத்துல நம்ம நன்மை பண்றவங்களா இருப்போம். कभी कभार हम भलाई करने இனி वाले நான் लोग எல்லாத்தையும் हैं, நிப்பாட்ட போறேன். लेकिन अब सब मैं छोड़ இனி दूंगा। நான் அப்படி இருக்க மாட்டேன். अभी मैं किसको कुछ नहीं करूंगा। ஹalleluya. நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் அந்த அழைப்புல இருக்கணும். मैं किसके लिए बुलाया अदा गया वो நமக்குள்ள बुलावट மேன்மை. है मेरी, वही हालेलुया। हमारा उन्नति है। நான் அவனை பார்த்து இவனை மாதிரி ஆகி நம்ம வேஸ்டா போக கூடாது. मैं उसको देखे इसको देखे ऐसे बनूंगा करके हम हालेलुया। व्यर्थ हो जाएंगे। நம்ம என்ன हालेलुया। பண்ணணும்? हमें क्या करना है? தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे ஹalleluya. நான் ஒருபோதும் குறைபட்டு போக हम மாட்டேன். कभी कमी से नहीं என் गुजरेंगे। உயர்வு கர்த்தருடைய हमारी கரத்துல. उन्नति प्रभु के हाथों என் में है। மேன்மை அவரால் உண்டானது. मेरे महिमा जो है उसके ஹalleluya. हाथों में है। நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். हम हमेशा खुशी रहने के நன்மை लिए செய்ய தான் और அழைக்கப்பட்டிருக்கேன். भलाई करने के लिए बुलाए தீமை गए हैं। செய்தவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார். बुराई जो किए थे उनको भी प्रभु भलाई மறுதலுக்கு किया। பேதுரு பின்னால வந்தாரு. जो इनकार किया पतरस के पीछे आया। ஒரு திருப்பு ரெண்டு திருப்பி சொன்னாரு. एक बार दो बार कहा था क्या? ஆ? एक बार दो बार किया था। என் ஆடுகளை மேய்ப்பாயா? मेरे बेड़ों को चराएगा क्या? என் ஆடுகளை மேய்ப்பாயா? मेरे बेड़ को चराएगा क्या? ஹalleluya. நீ हालेलुया। மறுதலிச்சு தூசித்தாள் தானப்பா. तुम इनकार किया என்னை விட்டு தூரமா ஓடுனானப்பா. छोड़कर भागा था करके। ஹalleluya. हालेलुया। ஆனாலும் फिर भी அந்த மனுஷனை தேடி वो வருகிறார். मनुष्य को ढूंढ कर आया। ஹalleluya. हालेलुया। மனங்கசந்து அழுதான். और वो मन क्लेश होकर रोया। ஹalleluya. தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பும் பொழுது प्रभु के सन्निधान में जब கர்த்தர் वापस நம் आते சிறையிருப்பை हैं, மாற்றுவார். प्रभु आपके बंधन को நம்ம बदलेगा। சந்தோஷமா அவங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது आप जब खुश होते हो பிசாசு வெட்கப்படுறான். शैतान लज्जित होता ஆண்டவர் है, மகிமைப்படுறார். प्रभु महिमा होता ஹalleluya. है। நம்ம हालेलुया। துக்கத்துல சோர்ந்து போயிட்டோம்னா यदि हम दुख में निराश ஆபத்து हो காலத்துல जाएंगे, நம்முடைய பலன் குன்றி போயிடும். संकट के समय में आपके बल नीचे चला जाएगा। ஹalleluya. हालेलुया। நாம் மகிழ்ச்சியா இருப்பது हम खुशी होना, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே நமக்கு मगन பலனா होना இருக்கிறது. ही प्रभु में मगन होना हमारा बल है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ये समस्या है आने वाले दिन की महिमा இதை के யார் लिए சொல்றா? नहीं, ये कौन कहता है? சாலமோன் ஞானி எல்லா மேன்மைகளையும் सुलेमान பார்த்து के जो ज्ञानी ருசித்து है, கடைசில सारे जो மாயை भलाई மாயை के சொல்லி सबको माय मोह करके பூமியிலே पृथ्वी में ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. हर एक के लिए एक समय है। திருமணத்துக்கு சொல்லுவாங்க இந்த காரியம்
शादी के लिए हम बोलते हैं கர்த்தரால் ये जो வந்தது. कार्य அல்லேலூயா. प्रभु से हुआ है, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. सभी के लिए एक काल होता है। மூன்றாம் அதிகாரத்துல நீங்க ஒண்ணுல இருந்து படிச்சு तीसरा பாத்தீங்கன்னா अध्याय पहले वचन से आप पढ़कर வானத்தின் देखोगे கீழே तो ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. आसमान के नीचे हर एक चीजों के लिए एक समय होती है, பிறக்க ஒரு காலம் உண்டு, पैदा होने के लिए இறக்க ஒரு காலம் और உண்டு, मृत्यु के लिए एक நட समय, ஒரு காலம் உண்டு, और बोने के लिए நட்டதை एक பிடுங்க समय, ஒரு காலம் और உண்டு, उखाड़ने के लिए एक समय கொல்ல होती ஒரு है, காலம் உண்டு, मारने के लिए एक समय குணமாக்க होती ஒரு है, காலம் और உண்டு, चंगाई देने के लिए एक இடிக்க समय, ஒரு காலம் और உண்டு, तोड़ने के लिए एक समय होती கட்ட ஒரு है, காலம் और உண்டு, बांधने के लिए एक அழ समय ஒரு होती காலம் है, உண்டு, रोने का एक समय होता நகைக்க ஒரு है, காலம் உண்டு, खुशी मनाने का एक समय புலம்ப ஒரு है, காலம் और உண்டு, गुनगुनाने का एक समय நடனம் பண்ண है, ஒரு காலம் और உண்டு, नाचने का एक समय है, கற்களை எரிந்து விட ஒரு காலம் और உண்டு, पत्थर फेंकने के लिए एक கற்களை समय, சேர்க்க ஒரு காலம் உண்டு, पत्थर जमाने का एक தழுவ समय ஒரு है, காலம் உண்டு, और बोने के लिए समय, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, सभी का एक समय है, தேட ஒரு காலம் உண்டு, ढूंढने का एक समय है, இழக்க ஒரு காலம் உண்டு, खोने का एक समय है, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, बचाने के लिए एक समय எரிந்து விட है, ஒரு காலம் और உண்டு, जलाने का एक समय है, கிழிக்க ஒரு காலம் உண்டு, काटने का एक समय தைக்க है, ஒரு காலம் உண்டு, सीलने का एक समय மௌனமா है, இருக்க ஒரு और காலம் உண்டு, शांत रहने का एक समय है, பேச ஒரு காலம் और உண்டு, बोलने का भी एक समय है, சிநேகிக்க ஒரு காலம் प्रेम உண்டு, करने का एक समय பகைக்க है, ஒரு காலம் உண்டு, विरोध करने का भी एक யுத்தம் समय பண்ண ஒரு காலம் है, உண்டு, युद्ध करने के लिए एक समय, சமாதானம் பண்ண ஒரு शांति காலம் करने உண்டு, के लिए भी एक समय है, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு और जो- அதனால் லாபம் என்ன? और जो प्रयास उठाता परिश्रम करता उससे उसको क्या ही लाभ मिलती है। அல்லேலூயா. அல்லேலூயா. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்க தொல்லையை கண்டேன். मनुष्य को क्लेश उठाने के लिए प्रभु ने जो அவர் काम किया, சகலத்தையும் அதன் காலத்தில் वो सब நேர்த்தியாய் कुछ उसके செய்திருக்கிறார். समय में सही करता है, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். दुनिया को भी उनके हृदय में रखता है, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் इसलिए प्रभु आदि से अंत तक செய்து வருகிற கிரியைகளை किया गया மனுஷன் सारी கண்டுபிடிக்க क्रियाओं को முடியாது. मनुष्य न ढूंढे, மகிழ்ச்சியா இருப்பதும் मगन रहना, உயிரோடு இருக்கையில் நன்மை செய்தும் और அல்லாமல் जब जिंदा है दूसरों को வேறொரு भलाई நன்மையும் करना மனுஷனுக்கு இல்லை என்று ही कोई அறிந்தேன். और भलाई मनुष्यों का नहीं है करके मैं हालेलुया. जानता हूं। हालेलुया। எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? कितने लोग अर्पण करते हैं, நான் துக்கப்பட மாட்டேன். मैं चिंता नहीं करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு முளத்தை கூட கூட்ட முடியாது. एक इंच भी आप नहीं बढ़ा सकते हो। நான் யாக்கோபு மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு கேட்டுட்டே அலைய மாட்டேன். मैं याकूब जैसे भेड़ चरा के नहीं घूमूंगा, அதெல்லாம் எவ்வளவுதான் கட்டி பாதுகாத்தாலும் ஒரு நாள் கைவிட்டு वो போயிடும். सब कितना भी आप बांध कर रखोगे एक दिन हाथ छोड़ के அல்லேலூயா. निकल நீ ஒண்ணும் கொண்டு जाएगा, போக முடியாது. कुछ भी लेकर नहीं जा सकते। அல்லேலூயா. நீ हालेलुया। ஆண்டு கொடுத்துட்டு ஒரு சின்ன பொருள்ல கூட ஆசீர்வாதம் உண்டு प्रभु கிடையாது. में दिया गया छोटी चीजों में भी आशीष होगी। அல்லேலூயா. அதனால हालेलुया। ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி इसलिए नदी के किनारा उस நீங்க पार என்னை किया, ஆசீர்வதிக்கலாம். प्रभु आप मुझे आशीष இதெல்லாம் नहीं किया तो waste. ये सब कुछ व्यर्थ நீங்க है। வந்துட்டீங்கன்னா आप आए இந்த तो ஜீரோக்கெல்லாம் வேல்யூ ये ஆயிடும். सारे शून्य है, सबका முதலாவது वो உன் ராஜ்யத்தையும் value நீதியையும் बढ़ தேடுங்கள். जाएगा। प्रभु அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க ये सारी चीज முடியும். आपको உலகம் दिया தரக்கூடாத சமாதானத்தை दुनिया न சந்தோஷத்தை दिया தர வல்லவராக शांति और இருக்கிறார். समाधान देने के लिए सामर्थ्य है। அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிக்கிற இந்த கொசுக்களை நம்ம என்ன பண்ணணும்? प्रभु அகற்றணும். से जो दूर करता है ये जो நம்மள मच्छरों को டிஸ்டர்ப் பண்ணி अलग करना கான்சென்ட்ரேட் है, பண்ற எல்லா जो கோஷங்களையும் என்ன हमारे பண்ணணும்? सोच विचार को बदलने वाले இயேசுவின் मच्छरों को दूर நாமத்தில் करना है। வரட்டும். यीशु के नाम से அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்ம எதுக்கு प्रभु हमें அழைக்கப்பட்டு क्यों बुलाया है? जो बुलाया அல்லேலூயா. சாத்தானுடைய கிரியை அழிக்கவே शैतान की क्रियाओं को नाश करने के लिए தேவகுமாரன் வெளிப்பட்டார். प्रभु के पुत्र அவருடைய को बुलाया பிள்ளைகளாகிய है। நம்மளும் கூட और उनके बच्चे அல்ல को அவருடைய भी ராஜ்யத்தை கிட்டும்படியாக आपके उनके राज्य வெளி बढ़ाने के लिए, மதிப்பில்லாத ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த बहुमूल्य முடியாது. आत्माओं को कमाने திறப்பல் के நின்று लिए கண்ணீரோடு நிற்கும் போது द्वार पे खड़े होकर तुम आंसू அல்லேலூயா. से खड़े கர்த்தர் हो, நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி प्रभु आपके सारे बंधन को बदलेगा। அல்லேலூயா. யோபு हालेलुया। போல நம்ம ஜெபிக்கும் போது कि जैसे जब हम प्रार्थना நண்பர்களுக்கு करते மாத்திரம் விடுதல் இல்ல, हैं, केवल முதல்ல யாக்கோபுக்கு யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். पहला अय्यूब को दुगनी आशीष அவனுடைய சிறையிருப்பு மாறும். और उसकी जो बंदी बदलती அவனுடைய है। சமூகத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु के सन्निधान में கர்த்தர் பெரிய अर्पण காரியங்களை करें, செய்வாராக. प्रभु கர்த்தர் बड़ा நம்மளை प्रभु ஆசீர்வதிக்கிறார். ही आपको आशीष करेगा। அப்படியே நம் ஜெப நிலையில இருப்போம். हम ऐसे ही கர்த்தருடைய प्रार्थना தாசன் समय வந்து में रहेंगे, உங்களை सेवक ஜெபத்தில் வழி आकर நடத்துவார்கள். आपको प्रार्थना में चलाएंगे।